எல்லோருக்கும் வணக்கங்க. பொதுவா வந்து இந்த நான்வெஜ் ஐட்டம் வந்து பிரியாணி ஆகட்டும், குழம்பாகட்டும் எது செஞ்சாலுமே, ஒவ்வொரு ஊருக்குமே வந்து செய்முறை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசம் இல்லங்க. ரொம்பவே வித்தியாசப்படுதுன்னே சொல்லலாங்க. நாங்க வந்து பார்த்திங்கன்னா, கொங்கு மண்டலத்த சேர்ந்தது. எங்க ஊர் வந்து உடுமலைப்பேட்டை பக்கம். எங்க ஊர்ல வந்து பார்த்திங்கன்னா, எல்லா அ குழம்பு வெரைட்டீஸுமே வந்து நார்மலா வந்து காய்கறி போட்டு செய்ற குழம்பு வெரைட்டீஸுமா இருந்தாலுமே, நல்லா மசாலாவ வறுத்து அரைச்சு தான் செய்வோம். இன்னைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா மசாலா வறுத்தரைச்சு சூப்பரா வந்து மணக்க மணக்க மட்டன் குழம்பு தான் வந்து ரெடி பண்ண போறோங்க. ஒவ்வொரு பொருளையுமே தனித்தனியா வறுத்துக்கலாம். கடாயில வந்து பார்த்திங்கன்னா, 2 ஸ்பூன் வந்து அரிசி சேர்த்துருக்கேன். அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. அரிசி சேர்த்தும்போது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு குழம்பு வந்து திக்னஸ் கிடைக்கும். இதுக்கு பதிலா கடலை பருப்பு, உளுத்த பருப்பு இது மாதிரிலாம் எதுவும் சேர்த்த வேண்டாங்க. அரிசி தான் வந்து டேஸ்ட்டில் ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். இது கூட வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன். நாட்டு மல்லி நல்லா வாசனையா இருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெய் சேர்த்தாமயே தான் நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ண போறோம். நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து விட்டுட்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு இது எல்லாம் சேர்த்துட்டு, இதையும் வந்து நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா, தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 4, 5 கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன். இதையும் வந்து நல்லா வந்து கொஞ்சம் ட்ரை ஆகுற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லா மசாலாவையும் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுக்கலாங்க. இப்போ வந்து கடாயில ஒரு 2, 3 ட்ராப் மட்டும் ஆயில் விட்டுட்டு, வரமிளகாய வந்து நம்ம வறுத்துக்கலாம். இது வெறும் இதில வறுக்கிறத விட கொஞ்சமா ஆயில் சேர்த்தும்போது கொஞ்சம் சீக்கிரமே வந்து நல்லா வறுபட்டுருங்க. இத வந்து நான் தனியா போட்டிருக்கேன். ஒரு 6, 7 வரமிளகா வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லாமே நம்ம மசாலாவை வறுத்தாச்சு. இப்போ வந்து வெங்காயம், பூண்டெல்லாம் வதக்க போகிறோங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் நெறைய எண்ணெய் விட்டுட்டு, வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் தான் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஆனா வீட்ல வந்து வெங்காயம் இல்லாதனால, நான் கொஞ்சமா இருந்த சின்ன வெங்காயம், அது கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயத்தையும் போட்டுட்டு, பூண்டு வந்து ஒரு 6, 7 பல், ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அம்மா வீட்ல ஃப்ரீயா இருந்ததுனால, நான் குடுக்க ஆட்டுங்கல்லேயே வந்து ஆட்டி தரேன்னு சொல்லி கேட்டாங்க. அதனால வந்து நான் மிக்ஸி ஜார்ல போடாம, மசாலாவ வந்து ஃபஸ்ட்டு வறுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா, அத வந்து முதல்ல ஆட்டுறதுக்காக நான் குடுத்துட்டேன். ஆட்டுக்கல் வந்து பார்த்திங்கன்னா, சொல்லப்போனா நாங்க யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து குட்டீஸ் பொறந்ததுக்கப்புறம் பெருசா வந்து ஆட்டுக்கல்ல போய் செஞ்சு அது செய்கிற அளவுக்கு வந்து நமக்கு டைம் கிடைக்கிறதில்ல. டக்கு டக்குன்னு மிக்ஸிலேயே போட்டு நம்ம அரைச்சு எல்லாமே செஞ்சுட்ருக்கோம். ஆனா வந்து பார்த்திங்கன்னா, ஆட்டுக்கல்ல அரைச்சு வைக்கிற எந்த ஒரு குழம்புமே வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. அதே மாரி டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். கல்லுல ஆட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு இது சொல்லுவாங்க இல்லைங்களா, பக்குவமா, பதமா ஆட்டுறது அப்படிங்கிறது. நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கரெக்ட்டா பார்த்து கரெக்ட்டா அரைச்சுக்கலாம். நம்ம என்னதான் மிக்ஸியில அரைச்சோம்னாலும், கொஞ்சம் வேகமா அரைச்சிட்டோம், கொஞ்சம் பார்க்காம வேக வேகமா அரைச்சிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் ரொம்ப நைஸ் ஆயிடும். இல்லைனா கொஞ்சம் கொரகொரப்பாயிடும். ஆனா கல்லுல ஆட்டி எடுக்கும்போது கரெக்ட்டான பக்குவத்தில வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட்டி எடுக்கலாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆனியன் வந்து வதக்கி விட்டதும் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதையும் வந்து நம்ம ஆற விட்டுட்டு அப்படியே வந்து கல்லுல சேர்த்து அரைக்கிறதுக்காக நம்ம குடுத்துடலாங்க. கறி வந்து பார்த்திங்கன்னா, 1/2 கிலோ வந்து மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். குழந்தைகளுக்காக வந்து கொஞ்சம் வந்து ஈரல் கேட்டு வாங்கிட்டு வந்தேங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, பெருசா ஈரலே கிடைக்கிறதில்ல. வந்து எவ்வளோக்கு ஏன்னா அவங்க கறி வாங்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு பீஸ் வந்து வெட்டி போடணும் அப்படிங்கிறதுனால, அவங்க தனியா வந்து இங்கே ஈரல் தர்றதில்லைங்க எங்க ஏரியாவுல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா, 1 கிலோ 1 1/2 கிலோ கறி எடுக்கும்போது, கொஞ்சம் வந்து குழந்தைகளுக்காக வேணும்னு சொல்லிட்டு தனியா கேட்டு வாங்கணும் அப்படின்னா தான் வந்து இது நம்ம வாங்க முடியுதுங்க ஈரல. ஆட்டுக்கல் ஆட்டும்போது ஃபஸ்ட்டு மல்லி செலவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா நைஸா அரைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து வெங்காயத்த வந்து போட்டு ஆட்டணுங்க. அப்போ தான் வந்து நல்லா ஆட்டுப்படும். அம்மா வந்து பார்த்திங்கன்னா, கூட்டு ஆட்டி எடுத்து வச்சுட்டு, அது கூடவே வந்து கல்ல கழுவி அந்த தண்ணிய வந்து எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. இதில வந்து பார்த்திங்கன்னா, மொளகா வந்து தனியா தான் நான் அரைப்பேன். ஏன்னா குட்டீஸ்க்கு வந்து காரம் வந்து நான் சேர்த்துறது இல்லைங்க. அதனால வந்து தனியா விட்டு மொளகாய அரைச்சு நான் வந்து நமக்கு பெரியவங்களுக்கு செய்கிற குழம்புல சேர்த்துக்குவேன். இப்போ வந்து குட்டீஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து தாளிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு, கடுகு, கருவேப்பில மட்டும் தான் நான் தாளிப்பேன். எப்பவுமே வந்து கறி குழம்புக்கு வந்து நாங்க வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்த மாட்டோம். அரைக்கிறதுக்கு வெங்காயம் சேர்த்ததோட சரிங்க. பாப்பாங்களுக்கு வந்து ஈரல் கூடவே கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாதிரி, தின்னா இருக்கிற மாதிரி பீசஸ் எடுத்து வச்சிருந்தேன். அந்த பீசஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, கொஞ்ச நேரம் வந்து கொதி விட்டுக்கலான்னு சொல்லிட்டு தனியா தாளிச்சு விட்டுருக்கேங்க. ஈரல் வந்து நம்ம ஃபஸ்ட்டே தாளிச்சோம் அப்படின்னா, ரொம்ப வந்து அப்படியே ரப்பர் மாரி ஆயிரும். அதனால கறிய மட்டும் தாளிச்சு விட்டு, கூட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து காரம் இல்லாம 2டே 2 கரண்டி கூட்டு மட்டும் எடுத்துருக்கேங்க. அத வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டு, நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுங்க. அதுக்கப்புறம் கடைசியா வந்து பார்த்திங்கன்னா, ஈரல கொட்டிட்டு நான் வந்து அ உப்பு மட்டும் செக் பண்ணிட்டு மூடி வச்சு, ஒரு சிம்லயே வச்சுட்டு ஒரு 4, 5 விசில் விட்டோம் அப்படின்னா, நல்லா வெந்து வந்துருங்க. நான் வந்து இங்க சமைச்சிட்டுருக்கும்போது, பாப்பா வந்து பார்த்திங்கன்னா, அவளுக்கு வந்து கொஞ்சம் அவுட்லைன் மட்டும் போட்டு விட்டோம் அப்படின்னா, அவளுக்கு கலரிங் பண்ணா ரொம்ப பிடிக்கும். அவ பண்ண கலரிங் பண்ணதெல்லாம் வந்து கொண்டு வந்து என்கிட்ட காட்டிட்டு இருந்தா. சரி அவள வந்து நம்ம பிஸியில இன்சல்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணதுக்கப்புறமா அவ கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து குழம்பு தாளிக்கலாம்.
குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து விட்டுருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறியை வந்து சேர்த்துக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தாங்க, எப்பவுமே வந்து கறி குழம்புக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்து நம்ம தாளித்து விட போகிறதில்ல. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட்டு வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூட வந்து நான் மிளகாயும் வந்து அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து வச்சுருக்கேன். இது கூட வந்து நம்ம ஆட்டிட்டு வந்து தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு இந்த கூட்டை வந்து நம்ம குழம்புல வந்து சேர்த்துக்கலாங்க. பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து திண்டுக்கல் பிரியாணி அப்படின்னாலே வந்து யூனிக்காக அதில் வந்து தக்காளி சேர்த்தாமல் செய்கிறதா வந்து யூனிக்னஸோ அதே மாதிரி தாங்க எங்கள் ஊர் சைட்லேயுமே வந்து கறி குழம்புக்கு வந்து தக்காளி சேர்த்தாமல் செய்கிறதா வந்து ஒரு யூனிக்னஸ்னு சொல்லலாங்க. இப்போ கூட்டு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாங்க. எப்பயுமே வந்து கறி குழம்புக்கு கொஞ்சம் உப்பு ஒரு கல் உப்பு வந்து கம்மியாக போட்டுக்கலாம். ஏன்னா வந்து அதில் எலும்பெல்லாம் இருக்கும்போது அதில் ரொம்ப வந்து வெந்து வரும்போது லைட்டாக வந்து உப்பு கறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துட்டு நல்லா வந்து சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாப்பாங்க குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அவங்க ரொம்ப ஏன்னா மணி 1:30 ஆகிடுச்சு. அதனால் பசிக்குன்னு சொன்னதுனால அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு போடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டேன். அவள் வந்து 2 பேருமே ஈரல் மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த கறி பீஸ் ஒதுக்கி விட்டுட்டு ஈரல் மட்டும் ஒரு 4 பீஸ் தாங்க இருந்துச்சு. அதை மட்டும் போட்டேன். ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் செஞ்சதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செஞ்ச குழம்புமே வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வந்து அந்த கொழுப்போட ஆயில் நம்ம ஊற்றுனது எல்லாமே நல்லா தெளிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சிம்மில் வச்சு செய்யும்போது சாஃப்டாக இருக்குங்க கறியும் நமக்கு. நம்ம என்னதான் வந்து மசாலா தூளாக யூஸ் பண்ணுறதை விட முழு ஸ்பைசஸை வந்து நம்ம வறுத்து அரைக்கும்போது அது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.